இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கணவாய் தொக்கு தாங்க செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்ட்டு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன். முதல்ல கொஞ்சால எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காயவும் கடுகு போடுங்க கொஞ்சம் போல். கடுகு பார்த்திங்கன்னா நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நம்ம பொடிசாக நறுக்கி வச்சுருக்கோம். அந்த வெங்காயத்தை தாங்க போடுறோம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயம் வதங்கின பிறகு ஒரு 2 தக்காளி, 2 சின்னதாக இருந்தால் பெருசாக இருந்தால் 2 போடுங்க, சிறுசாக இருந்தால் 3 தக்காளி. ரெண்டு தக்காளி போட்டு வதக்கிக்கோங்க. பெரிய சைஸ் தக்காளினா 2 போடுங்க, சின்ன சைஸ் தக்காளினா 3 போடுங்க. நல்லா வதங்கட்டும். வதங்கிட்டு இருக்கும் போதே பார்த்திங்கன்னா கொஞ்சம் உப்பு போட்டோம்னா தக்காளி வந்து கொஞ்சம் வேகமாக வதங்கும். தக்காளி வந்து வதங்கட்டும். ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு மூடி வைப்பேன். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி வதங்கின பிறகு நம்ம வந்து இஞ்சி பூண்டு வந்து இடித்து வச்சுருக்கோம் உரலில். இல்லை அதை வந்து அப்படியே போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பார்த்திங்கன்னா வெங்காயம் போட்ட உடனே போடணும். நான் மறந்துட்டேன், அதனால தான் தக்காளி சேர்த்த பிறகு சேர்க்குறேன். நீங்கள் வந்து வெங்காயம் போட்ட பிறகு இஞ்சி பூண்டு வந்து சேர்த்துக்கோங்க. தக்காளி வந்து நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்க கணவாய் மீனை வந்து போட்டு தொக்கு செய்ய போகிறோம். வந்து பார்த்திங்கன்னா கணவாய் மீன் போட்டு நல்லா வதக்கி விடணும். தண்ணி வந்து சேர்க்கக்கூடாதுங்க, இதுலேயே நிறைய தண்ணி விடும். அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சு கொஞ்சம் நேரம் வேக விடுவோம். அதுக்கு பிறகு மசாலா சேர்த்து மூடி இருக்கட்டும். கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு மட்டும் பாருங்கள். நம்ம வந்து தண்ணியே சேர்க்கலை, ஆனாலும் பாருங்கள் எவ்வளோ தண்ணி வந்துருக்கு. கணவாய் மீன் வந்து இப்படி தாங்க தண்ணியாக விடுங்க. அதனால் நீங்கள் தண்ணி சேர்க்காதீங்க. நல்லா வதக்கிட்டு அதுக்கு பிறகு தண்ணி சேர்த்தா போதுமானதாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் தண்ணியெல்லாம் வற்றட்டும். பாருங்கள், ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இன்னும் தண்ணி வற்றலை. இன்னும் தண்ணி வந்து நல்லா வற்றணுங்க. வற்றினா தான் நம்ம வந்து மசால் பொடி சேர்க்க முடியும். ஓகே, அது வரைக்கும் மூடி வச்சு வேக விடுவோம். தண்ணி இப்போ தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக வற்றிருக்கு. இன்னும் கொஞ்சம் இருக்குது. நான் நல்லா வற்றட்டும். இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து மஞ்சள் பொடி போட்டுக்கிறோம். லைட்டாக மஞ்சள் பொடி போட்டு நல்லா கிண்டி விட்டு கணவாய் மீன் வந்து உடம்புக்கு வந்து ரொம்பவே நல்லதாங்க. பக்கத்தில் உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னா வாங்கி சாப்பிடுங்க. இந்த தடவை வந்து மாமா ஒரு 2 கிலோ போல் எடுத்துகிட்டு வந்தாங்க. அது 1 கிலோ தான் ஓடிச்சு, 1 கிலோ ஓடலை. அதனால் நாங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம். இது பார்த்திங்கன்னா 1 கிலோ மீனுங்க. நம்ம வச்சோம்னா இவ்வளோ தாங்க இருக்கும் கணவாய் மீன். அதனால் கிடச்சது வந்து உடம்புக்கு ஏதோ நோய் மருத்துவ குணம் கொண்ட மீனுன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் பக்கத்தில் கிடச்சதுன்னா வாங்கி சாப்பிடுங்க. இந்த ஸ்டேஜில் தாங்க நம்ம வந்து மசால் பொடி போட போகிறோம்.
நான் வந்து கடையில் வாங்கி வச்சுருக்கேன். மீன் ரோஸ்ட் பொடி தாங்க இதுக்கு போட போகிறேன். ஏன்னா நம்ம வந்து தொக்கு தான் செய்ய போகிறோம். அதனால் கொஞ்சம் மாமிஸ் பொடி அவ்வளோதாங்க. இவ்வளோ தான் இதை போட்டு தான் அவ்வளோதாங்க. இது செஞ்சு பாருங்கள். மீன் தொக்கு சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? கொஞ்சம் லைட்டாக மட்டும் வெடிக்குது மசால் பச்சை வாசனை அடிக்கும். அதனால் கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றி வேக விட்டுருவோம். அவ்வளோதாங்க. நல்லா வேகவும் சாப்பிடலாம். ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா நீங்கள் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய். காரசாரமான கணவாய் மீன் தொக்கு ரெடிங்க. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஓகே, பாய்.